இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் ஷெடியூல்லாம் விட்டுட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ்லாம் பற்றி பார்த்துறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎஸ்கேவோட ஃபஸ்ட் மேட்ச் மும்பை கூட, அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ப்ரீஃபாக இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்சிபி vs கேகேஆர் தான் ஃபஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் மேட்ச்சு. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஜட்ஜனால அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் ஓப்பனிங்ஸ் மேட்சை ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கூட ஆர்சிபி ஏன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே ஒரு பிராண்டுலேயே ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கிற பிளேயர்னால் விராட் கோலி. ஸோ அவர் டீமை தான் ஃபஸ்ட்டாக வைக்கணும். இல்லைனா டோனி, இல்லைனா எம்ஐ, இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வச்சுட்டாங்க. ஏன்னா இது 3 தான் பிராண்ட்லேயே பெரிய டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபிக்கு வச்சுருக்காங்க. ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போது, ஏன்னா ஈடன் கார்டன்ஸில் விளாட போகிறாங்க கைஸ். ஸோ ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்விங்கான பிச்சு, ஸ்பின்னுக்கு பயங்கர சப்போர்ட்டிவான பிச்சு. ஸோ இவங்க வச்சிருக்க ஸ்குவாடு வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஃபஸ்ட் மேட்ச்சில் தெரியும். ஏன்னா புவி இருக்கார், பார்ப்போம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆர்சிபி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர். ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஹிட்டிங் லைனப்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ஆர்ஆர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வருஷம் ஜாஸ் பட்லர் அந்த லைனப்லேயே இல்லை. ஸோ மிச்சம் இருக்க பேட்டர் ஓகே தான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் கிளாசிக்கோ, கிரிக்கெட்டோட எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல் கிளாசிக்கோ மேட்ச்சில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் இருப்பார். ஆனால் எம்ஏயோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்க மாட்டார். ஸோ மற்ற டீம் மெம்பர்ஸ் தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, சேப்பாக் பிச்சில் வந்துட்டு சாண்ட்னர் மற்றும் தீப்சக் சகர் வருவாங்க பிளேயிங் லைனப்ஸில். ஸோ எப்படியும் ஜஸ்பிரித் பும்ரா இன்ஜுரியில் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்னர் மற்றும் தீபக் சகர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்ரூஷியல் பவுலிங் பிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரவுண்ட்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்னால் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்ணுறாரு. ஸோ நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனாலும் ஸ்டில் அண்டர்ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அங்கூர் கம்போஸ் இருக்கார், அதுக்கப்புறம் ககில் அகமத் இருக்கார். ஸோ மிச்ச பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா சாம் கரன் இருக்கார் கைஸில் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் தரமான ஆப்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாமினேட் பண்ணிடுவோம். ஆனால் பேசர்ஸ் தான் ஒரு 150+ போடுற பேசர் தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆனால் நெய்தன் எலிஸ் போடுவார், ஒரு 150 கிட்டே தான் போடுவார். ஆனால் பத்திரனா 150+ போட்டாலும் ஸோ பத்திரனா பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்து ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒழுங்காகவே போடுறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ செம்ம ஒஸ்ட்டாக இருந்தார். இப்போ எப்படின்னா 2024 செம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம பெஸ்ட்டாக இருந்தார். இன்ஜுரி வந்துச்சு, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணார், அதுக்கப்புறம் செம்ம ஒஸ்ட்டாக போய் இருந்துச்சு. ஸோ திருப்பி நம்ம டீமுக்குள்ளே வராரு. ஸோ பார்ப்போம் எப்படி இதே கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை வந்துட்டு திருப்பி அவரோட பெஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வருவாரா பற்றின அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நெய்தன் எல்லிஸ் தான் ஆடுவார் கைஸ். ஸோ அவரோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. நெய்தன் எல்லிஸோட பவுலர்ஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரோட இம்பேக்ட் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா மஸ்ட்டாக இம்பேக்ட் காட்டுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ருத்ராஜ் தான் அடிப்பார். ஸோ மிச்சம் இருக்க பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா சிவன் டுபே இருக்காங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸும் தரமான பிளேயர்ஸ் தான். ஸோ பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல் கிளாசிக்கோவில் ஃபஸ்ட் மேட்சாக வச்சுருக்காங்க சிஎஸ்கே vs எம்ஐயோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து இவங்களுக்கு தான். ஸோ இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த மும்பை வந்து ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதே இல்லை. ஸோ பார்ப்போம் அவங்க ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்குவாங்களா இந்த வருஷமாவது, இல்லை சிஎஸ்கே தம்சம் பண்ணுவாங்களா பார்ப்போம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணுமா மறக்காம சொல்லுங்கள்.